எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சாயங்காலம் ஒரு 5 மணி ஆகிடுச்சா, ஒரே மோடமாக இருக்குது. அதாவது மழையும் வரல, வெயிலும் காயல, ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. எனக்கு ஏற்கனவே கோல்டு தெரியும். பையன் வந்தும்மா ஏதாவது ஒரு போண்டா வடை செஞ்சு கொடுமா. நான் ஒரே மாதிரி போண்டா வடையே செய்யறது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சூப்பரான ஒரு வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம பருப்பு ஊற வச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அந்த பருப்பு வந்து என்னென்ன ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஆழாக்கு இது வந்து 250 கிராம். இது கடலை பருப்பு எடுத்துக்கிட்டேன். வேர்க்கடலை வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். 50 கிராம்னால் நம்ம கையில் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் தோலோடவே சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து அந்த வேர்க்கடலை வந்து தோல் எல்லாம் இல்லாமல் இருந்தது, அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். 250 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் வேர்க்கடலை எடுத்து ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் ஒரு முறை ஏற்கனவே நம்ம நல்லா கழுவிருப்போம். இப்போ வந்து நல்லா ஊறினதுனால ஒரு 2 முறை வந்து கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கலாம். தண்ணி இருந்ததுன்னா ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் வடை வந்து எண்ணெய் குடிச்சிடும். அதனால் தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கலாம். இந்த மசால் வடைக்கு தேவையான பொருளை வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து அரைச்சிக்கணும். நான் வந்து 1/4 கிலோ கடலைப்பருப்பு, 50 கிராம் வேர்க்கடலைக்கு வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். பூண்டு ஒரு 10-12 பல்லு சின்ன சின்னதாக தோலோடு எடுத்துக்கிட்டேன். இஞ்சி 1 இன்ச்சு சின்ன துண்டு, அது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், சின்னதாக ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் வந்து தனியா. மிக்சியில் வந்து போட்டு குறைப்பாக அரைச்சிக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாங்களா? ஆமாம், எல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுலேயே கொஞ்சம் பருப்பு போட்டு அரைச்சிக்கணும். அப்புறம் மறுத்தது பட்டை, சீரகம், இஞ்சி, பூண்டு, இது என்னது மல்லின்னு சொல்ல தனியா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய். அதுவுமா தேங்காய் இதிலே போட்டுடணும். குறைப்பாக ஆயிடுங்களா? ஆமாம், சட்னி மாதிரி ஆகிடுங்களா? ஆகாது துவையல் மாதிரி ஆகுமா? இல்லைடா. பாருங்கள், இந்த மாதிரி வந்து குறைப்பாக அரைச்சிட்டு இப்போ நம்ம வந்து இது கூட ஊற வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குமா? மனமா நல்லாயிருக்கும். அரைக்கும் போதே எவ்வளோ வாசனை, வடை சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இன்னும் இது கூட நம்ம நிறையா சேர்ப்போம்ல. பாருங்கள், ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறைப்பாக இருந்தால் தான் இந்த மசால் வடை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இருக்கிற பருப்பு எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா பருப்பும் வந்து நம்ம அரைச்சிட்டோம். இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக நான் பொடியாக நறுக்கிக்கிட்டேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த வடைக்கு வந்து மெயின் வந்து மசாலாவும் இந்த புதினா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். புதினா வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் எடுத்து ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன், இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மசால் வடைக்கு வந்து நம்ம சோடா உப்புலாம் சேர்க்கக்கூடாது. பொதுவாகவே எந்த வடைக்கும் அவ்வளோ சேர்க்க மாட்டோம். சில வடைக்கு வந்து சோடா உப்பு சேர்த்தா தான் நல்லா எழுமுன்றதுனால சேர்ப்போம். ஆனால் இந்த வடைக்கு வந்து நம்ம சோடா உப்புலாம் சேர்க்க வேணாம். நம்ம வந்து சுத்தமாக வந்து தண்ணியே சேர்க்கல பாருங்கள், அதனால தான் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. தண்ணி கண்டி கொஞ்சம் சேர்த்தா கூட, இல்லை பருப்பு ரொம்ப ஊறிட்டு நீங்கள் தண்ணியோடு எடுத்து போட்டாலும் வடை வந்து ரொம்ப எண்ணெய் குடிச்சிடும். அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது. நல்லா கெட்டியாக அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் பிசைஞ்சிட்டு உப்பு மட்டும் கம்மியாக இருந்ததுன்னா செக் பண்ணி கூட உப்பு போட்டுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது எல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டேன். நம்ம வடை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மசால் வடைலாம் உடனே தட்டி போடுவோம் இல்லையா, ஒவ்வொரு உருண்டை பண்ணி போடும்போது லேட் ஆகிடும். அதனால் நான் எப்போ செஞ்சாலும் இந்த மாதிரி உருண்டை வந்து பிடிச்சி ஒரு தட்டில் எல்லாமே வச்சுடுவேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ. ஆனால் மசால் வடை வந்து பொதுவாக வந்து சின்ன சின்னதாக இருந்தால் தான் நல்லா மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ஒரே மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், வடைக்கு வந்து நான் உருண்டை பண்ணி வச்சுட்டேன். இந்த பக்கம் நம்ம வடை செய்யறதுக்குள்ளே அந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சூப்பராக ஒரு டீ சாப்பிட்லாம். ஏன்னா எல்லாமே கோல்டு ஆனதுனால கொஞ்சம் நல்லா ஒரு மசாலா டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டீக்கு வந்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பட்டை வந்து ஒரு 4-5 துண்டு வந்து சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்துக்கிற பொருளையே வந்து பட்டை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். 1 டீஸ்பூன் வந்து தனியா, ஒரு 12 வந்து ஏலக்காய், ஒரு 3 துண்டு வந்து சுக்கு, 1 டீஸ்பூன் வந்து மிளகு, ஒரு 12 வந்து லவங்கம், சின்னதாக வந்து ஜாவத்திரி. இப்போ இதுதான் வந்து நம்ம நல்லா வறுத்து பொடி செய்ய போகிறோம் அந்த டீக்கு. நான் இந்த பக்கம் வடை செய்யறதுக்குள்ளே அப்பா வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு இதெல்லாம் வறுத்துக்குவார் அப்பா. இதெல்லாமே வந்து ஒரு சின்ன கடாயில் சேர்த்துக்கலாம்.
ஸ்டவ் வந்து ரொம்ப குறைச்சி வச்சுட்டு நல்லா மணமாக வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும், தீஞ்சு போகக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுக்கணும். இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுருக்கிறேன். ஆமாம், இதை வந்து வறுத்துக்கணும். நான் வந்து அதுக்குள்ளே வடை செய்கிறேன். அதை நம்ம போடும் போது வந்து கொஞ்சமாக போட்டுக்குவோம். ஏன்னா இது பண்ணிக்கலாம் பாதி. இப்போ ரெண்டு போட்டு வறுக்க முடியாதுல்ல, அரைக்க முடியாதுல்ல, அதுக்காக தான் அளவு போட்டு. இல்லை எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கையில் தண்ணி தொட்டுட்டு வடை செஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வச்சு ஒரே ஒரு அழுத்துனா போதும். இந்த சைடில் கொஞ்சம் நைஸாக இருந்ததுன்னா இப்படி தட்டி விட்டுங்க, அவ்வளோதான். ஆமாம், மசாலா அரைச்ச மசால் வடையும் மசாலா டீயும் வேர்க்கடலை போட்ட வடை அதுதான் மெயின். மசால் வடை. எனக்கு என்னடா இந்த உடம்பு இப்படி பண்ணுது, பகலில் நல்லா இருக்குது, பாரு இவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த மூக்கு அடைச்சிக்குது. ஒரு 5 மணி ஆனால் அப்படியே மாறி போகுது உடம்பு. காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. கிளைமேட் சேஞ்சுங்கிறதுனால இப்படிதான் இருக்கும். இந்த ஒரு பக்கம் வடை வந்து வெந்த உடனே ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கம் நல்லா வேகட்டும். சூடு நல்லா அரட்டுன்னு மிக்சியில் அரைச்சிக்கலாம். அந்த பக்கம் ஏன் ஆஃப் பண்ணிட்டீங்களா? பால் காயம் நல்லா டீக்கு. வெறும் மசாலா மட்டும் போட்டு லெமன் டீ மாதிரி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு பார்த்து தான் சேர்த்து வந்தேன் நான். பால் பாக்கெட் என்னம்மா ஒரு நாள் இல்ல பாலை ஊத்தி குண்டா கொடுத்தா பால் பாயிட்டாங்கன்னு கேக்குறாரு. ஐயோ, மறுபடியும் பார்த்துட்டு போய் பிரிச்சு போயிட்டு ஓபன் பண்ணி வெறும் குண்டா தான் வச்சு. இல்ல அவரு அப்படி இல்ல, வைக்கும் போதே பார்த்தேன். நான் பார்க்கலடா, குண்டா வைக்கும் போது பால் ஊற்றி வைக்கிறது பார்க்கல. பால் ஊற்றி வைக்கணும்னு சொல்லாங்களா, சரி பால் எடுக்கலான்னு போறேன் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள. பாருங்க, இந்த அளவுக்கு பாதியா வந்து வடை வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இந்த வடை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் செய்ய போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டே ஃபுல்லாக வந்து வேக வச்சு அந்த மொறுமொறுப்பு இருக்காது. ஒரு 3/4 பாகம் பாதி அளவுக்கு வந்த உடனே நம்ம எடுத்து தட்டில் வச்சிடணும். அதுக்கப்புறம் எல்லா வடையும் செஞ்சுட்டு மறுபடியும் எண்ணெயில் போட்டிங்கன்னா மொறுமொறுப்பு அப்படியே 2-3 மணி நேரம்னால நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மெதுவடை பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஆமாம், அதே மாதிரி தான் நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிங்க. மசாலாக்கு தேவையான மசாலா தூள் பண்ணியாச்சு. போதுமாம்மா இந்த அளவுக்கு பவுட்ரு? இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். இன்னும் ஒரு நிமிஷம் அப்படி போட்டு அரைச்சி. பாருங்கள், எல்லா வடையுமே வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ 2வது வந்து வேக வச்சுக்கலாம். வடையை இந்த எண்ணெயில் போட்டுடலாம். வடை வந்து 2வது நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதே சமயத்தில் வந்து ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வைக்காதீங்க, மீடியமில் வச்சுட்டு வடை செஞ்சுக்கணும். இல்லைனா மேலே வந்து சீக்கிரமாக வந்து கலர் வந்துடும், உள்ள மாவு வந்து வேகாது. சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வடையை டீ குடிக்கும்போது ரொம்ப நல்லா எனர்ஜியாக இருக்கும். அவ்வளோ நல்லா நம்ம போட்டுருக்கிற மசாலாவோட சாப்பிடும்போது காரசாரமாக இருக்கும். நம்ம வெறும் கடலை பருப்பு மட்டும் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு செய்யும்போது அது வந்து ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். இந்த மாதிரிலாம் போடும்போது இது கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு வடைக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் தெரியும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வடை வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வடித்தட்டியில் எடுத்து போட்டால் எண்ணெய்லாம் வந்து நல்லா வடிஞ்சிடும், எண்ணெய் இல்லாமல் இருக்கும். நம்ம 2வது வேக வைக்கிறதுனால வந்து எண்ணெய் இருக்காது, வடையிலே வந்து எண்ணெய் இருக்காது, எண்ணெய்லாம் வந்து நல்லா இழுத்துக்கும். ஒரு சூப்பரான மசால் வடை ரெடி பண்ணிட்டோம். அதுவும் வேர்க்கடலை சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த பக்கமும் வந்து பால் வந்து காஞ்சிடுச்சு. இந்த பக்கம் டிகாஷன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து 3 பேருக்கு தேவையான அளவுக்கு தான் நான் டீ போட போகிறேன். இந்த டம்ளரில் வந்து ஒரு 1.5 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி எந்த அளவுக்கு எடுக்கணும் அதே அளவுக்கு தான் பால் எடுக்கிறேன், அப்போ தான் டீ நல்லாயிருக்கும். அதனால் வந்து 1.5 டம்ளர் எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்க்காத பால்? ஆமாம், பாக்கெட் பால் தண்ணி சேர்க்காது, அதனால் கம்மியாகவே எடுத்துக்கலாம் தண்ணி. நம்ம எந்த அளவுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி, பால், இந்த மசால், டீ தூளெல்லாம் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம், அதனால் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன் போதும். டீ தூள் போட்டவுடனே நம்ம சர்க்கரையும் வந்து இதிலே கூடவே சேர்த்துடணும். நம்ம நீங்கள் தேவையான அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்குங்க. பாருங்கள், டீ தூள் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிச்ச உடனே இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துங்க. நான் 3 பேருக்காக போடுறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்து
ஒரு 30 செகண்ட் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். என்னம்மா பண்ற? 1.5 டம்ளர் எடுத்தோம்ல டிகாஷனுக்கு. ஆமாம், சர்க்கரையும் கரெக்டாக போட்டுருக்குறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பால் ஊற்றினா தான் டீயை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி வரீங்க. ரேஷியோ. ஆமாம், கணக்கு வாத்தியார் ரேஷியோ சொல்லி கொடுக்குறீங்க. இப்போது டீ எவ்வளோ கலராக இருக்கா, அதுக்காக தான் சர்க்கரை சேர்க்கறது. அந்த சர்க்கரை வந்து டிகாஷனோட கொதிக்கும் போது டீ எல்லாம் நுரையோடு குடிக்கணும். நுரையோடு குடிக்கணும். அது டீ கல்ல வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு சூப்பரான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு முதல்ல இந்த மசாலா டீ டேஸ்ட் பண்ண போது எங்கள் வளரமா அப்பா தான் சூடாக வடை சாப்பிட்டு எப்படி டீ குடிப்பார். அப்போ தான் சூடாக வடையை சாப்பிட்டு எனக்கு இந்த டீயோட வடை சாப்பிட்றது எனக்கு அவ்வளோ தெரியாது. ஒரு இடத்துல யாரோ டீ கடைங்கள நிறைய பேர் கையில் வடை இருக்கும், இந்த பருப்பு வடை டீ இருக்கும். இந்த வடையை கடிச்சிக்குவாங்க, டீ குடிப்பாங்க. அப்புறம் நானும் சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இப்போல்லாம் போதும். என்ன டேஸ்ட் வரும் தெரியுமா? அந்த வேர்க்கடலை போட்டாங்கல்ல, வேர்க்கடலை சட்னியில் தொட்டுன்னு சாப்பிடுவோம்ல மசாலா வடையை, அந்த ஃபீல் வருது சாப்பிடும் போதும். வேர்க்கடலை மசால் வடை. மசால் வடை மறுமுறைக்குதா? மெயினே டீ தான். வேர்க்கடலை ஃபீல் வருதுல்ல? வருது. ஆனால் கொஞ்சம் கூட அந்த ஜவு மாதிரியே இல்லை பார்த்தியா? அப்படியே எடுத்த உடனே மொறுன்னு இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். டீ உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. வடையும் நல்லா இருக்கா? வடை முதல்ல சொல்லிட்டுங்க, வேர்க்கடலை டேஸ்ட்டு வித்தியாசமாக பண்ணதான் சூப்பராக இருக்குது. ஆமாம், ஒரே மாதிரி கடலைப்பருப்பு மட்டும் வச்சு செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் நம்மளா மாற்றிக்கிறது தான் இதெல்லாம். நல்லா இருக்குமா, டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் சேர்த்து செய்யும் போது நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறுபடியும் இதே செஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி மசாலா, இந்த மாதிரி மழை காலத்தில் இந்த மாதிரி ஒரு காட்டாக சூப்பராக ஒரு டீ வச்சு இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். டீயை கூட நீங்கள் வெறும் பாலில் டிகாஷன் போட்டு குடிக்குது. இந்த மாதிரி எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்கள். சும்மா 2 வறுத்து மிக்சியில் அரைச்சோமா, கொஞ்சம் கொதிக்க வச்சு போட்டு குடிக்கும்போது உடம்புக்கும் வந்து ரொம்ப இந்த சளி, இந்த கபம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீதி இருக்கிறத ஸ்டோர் பண்ணிட போகிறோம் உடனே.